ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் வில்வம் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வில்வம் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. பாதி பேர் வில்வம் வளர்க்கக்கூடாதுன்னு சிலர் சொல்கிறத வச்சு வில்வம் வளர்க்கறதுக்கே பயப்படுவாங்க. எவ்வளோ செடி இருக்குது, எவ்வளோ செடிகளை இப்படி தான் சொல்லி சொல்லி வீட்டில் வளர்க்காமலே போகிறோம். அதில் இந்த வில்வமும் ஒன்று. வில்வம் கோயிலில் மட்டும்தான் வளர்க்கணும் அப்படின்னு தவறான புரிதல் சில பேரிடம் இருக்குது. மணி பிளான்ட் வளர்த்தா காசு கொட்டும்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன காசு கொட்டுதா என்ன? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வில்வம் நிறைய மூலிகை இருக்கு. நமக்கு ஃபீவர், விஷ ஜுரம் அப்படின்னாக்கா வில்வ இலைய நிலவேம்பு கூட காய்ச்சி குடிக்கலாம். ஆன்மீகமா பார்த்தா சிவனோட அம்சம்னு சொல்லுவோம். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் சொல்றேன். நான் விதையின் மூலமா தான் இந்த வில்வம் செடியை வளர்த்தேன். பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, அங்க வில்வ மரம் இருக்கு. அதுல இருந்து பழத்துல இருந்து விதையை தான் எடுத்து போட்டேன், செடியா வந்தது. நான் 3 இயர்ஸ் பேக் செடியை ஒரு குட்டி மரமாவே வச்சிருந்தேன் வில்வத்தை. அதையுமே விதையிலேருந்து வளர்த்தது தான். என்னுடைய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். எனக்கு ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் இருந்ததுனால 3 இயர்ஸ் பேக் செடியெல்லாம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த வில்வம் செடியை எடுத்துட்டோம். சீரியஸாக சொல்கிறேங்க, இந்த வில்வம் செடி வீட்டில் இருந்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லாவும் சந்தோஷமாகவும் இருந்தோம். அவ்வளோவா எந்த கஷ்டமும் கிடையாது. எப்போ இந்த செடியெல்லாம் எடுத்தனோ, வில்வம், மல்லி இந்த மாதிரி செடிகள்லாம் எப்போ எடுத்தனோ அப்போ நிறைய கஷ்டப்பட்டோம். நிறைய பேட் வைப்ஸ்லாம் எங்களுக்கு வந்துச்சு. அதனால யாரும் வில்வம் வளர்க்கக்கூடாது, அந்த செடி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. இந்த செடியில இந்த துளசி, வெற்றிலை, அப்புறம் பிரம்ம கமலம் இந்த மாரி செடிகள்லாம் எப்படி வளர்க்குறோமோ அதே மாரி தான் இந்த வில்வமும். நம்ம சுத்தபத்தமா இருக்கும்போது கேர் பண்ணிக்கிட்டா போதும். நான் அப்படிதான் பண்ணுவேன். வேற எதுவும் இதுக்குன்னு தனி கேர்லாம் கிடையாது. நான் பீரியட்ஸ் டைம்ல மற்ற செடி எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றுவேன். சூப்பராக தான் வளரும், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இந்தமாரி சாமி சம்பந்தப்பட்ட செடிகளுக்கு தவிர நான் மற்ற செடிகள் எல்லாத்துக்கும் ஊற்றுவேன். எல்லாமே நம்ம மனசு தாங்க காரணம். உடல் தூய்மையா இருந்தாக்கா மனசு தூய்மையா இருந்தா போதும். உடல் தூய்மை, காற்று தூய்மை, நச்சுத்தன்மையை நீக்கும் இந்த வில்வ மரம். இன்னும் நிறைய பயன் இருக்குங்க இந்த வில்வம் செடியை வளர்க்கறதுனால. வில்வ இலைய தண்ணீர்ல கொதிக்க வச்சு குடிச்சா ரத்தம் சுத்தமாகும். இது ஒரு ஞான மூலிகைன்னு சொல்றாங்க. இந்த வில்வத்துல பல வகை இருக்கு. இந்த வில்வத்தை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும், வில்வ இலைகளையும் வில்வ பழங்களையும் காய வச்சு எரிச்சிட்டு அதை நாட்டு மாட்டு சாணத்துடன் சேர்த்து நம்ம விபூதியா செஞ்சு பூசணும்னா மைக்ரைன், சைனஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். கோயில்ல இருந்து வில்வ செடி, இலை, பழம் இதெல்லாம் எடுக்க விட மாட்டாங்க. அதனால நம்ம வீட்டிலேயே வளர்த்து வந்தோம்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு பாருங்க. முக்கியமா இன்னொரு விஷயம், கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த வில்வ பழத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வில்வம் வீட்டில் இருந்தால் லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளோ ஆரோக்கியத்தை தரக்கூடிய நமக்கு இந்த வில்வம் நமக்கு லட்சுமியை தானே தரும். இந்த மாதிரி வில்வம், துளசி இந்த செடிகள்லாம் நம்ம குளிக்காம தீட்டோட போய் தொடர்றதை தவிர்த்துக்கலாம். இந்த செடியை தென்மேற்கு பகுதியில வளர்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வடமேற்குல வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மரம், செடிகள் வைக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. அப்படி சொல்றதெல்லாம் சுத்தமான பொய். வில்வம் வீட்டில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு இதுதான் நான் சொல்வேன். நான் பிரதோஷம் அன்னைக்கு இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வில்வத்தில் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இன்னைக்கு பிரதோஷம் இல்லை, செவ்வாய்க்கிழமை தான். எனக்கு ஆசையாக இருந்ததுனால நான் செஞ்சேன். இந்த வில்வ தொட்டியை நான் வெளியில தான் வச்சிருப்பேன், பால்கனியில தான். இன்னைக்கு பூஜை பண்ணலாமே, வீடியோ எடுக்கலான்றதுக்காக பூஜை ரூம்ல எடுத்துட்டு வச்சிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.